வணக்கம் எல்லோருக்கும். ஆம், மாலை வணக்கங்கள். குட் ஈவினிங். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. எல்லோரும் தியானத்திற்கு தயாராகுங்கள். உப்பு நீர் கால் அமிழ்த்துவதற்கு தயாராக வைத்திருக்கலாம். இடது நாடி தேவையானவர்கள் மெழுகு திரி தயாராக வைத்திருக்கலாம். மற்றும் வலது நாடி கல்லீரல் சுத்திகரிப்பதற்கு ஐஸ் பொதி வைத்திருக்கலாம். நீங்கள் அன்னையின் அருளுரை ஸ்பீச் தொடங்கும் வரை நீங்கள் உப்பு நீரில் காலமிழ்த்தி தியானம் செய்யலாம். அருளுரை தொடங்குவதற்கு முன்பு கால்களை சுத்தம் செய்து தண்ணியை பக்கத்தில் தள்ளிவிட்டு தொடர்ந்து அருளுரையை கேட்டு தியான முடிவில் நீங்கள் தண்ணியை எடுத்து சென்று டாய்லெட் கழிவறையில் ஊற்றி விடலாம். தியானம் மிகவும் நல்லதாக இருக்கும். முக்கியமாக மாலை தியானம் உப்பு நீர் கால் சுத்திகரித்து ஃபுட் சோக் செய்து தொடர்ந்தால் மிகவும் நன்றாக இருக்கும். எனவே தயவு செய்து தயாராக இருங்கள். நாம் ஒரு 2-3 நிமிடங்களில் ஆரம்பிக்கலாம். நாம் ஆரம்பிக்கலாம் தியானத்தை. கைகள் இரண்டும் மடி மீது மலர்த்தி வைத்து கண்களை மெதுவாக மூடி நமது கவனத்தை மெதுவாக நாம் உச்சந்தலை சகஸ்ரார சக்கரத்திற்கு எடுத்து வருவோம்.
இப்போது நமது வலது கையை எடுத்து நமது இதய சக்கரத்தில் வைத்து நாம் மூச்சு பயிற்சி செய்யலாம். மூச்சை நன்றாக உள்ளே இழுத்து உள் வைத்திருந்து மெதுவாக வெளியே விடலாம். அவ்வாறு செய்யும் போது நாம் தூய ஆத்மா என்பதை மீண்டும் நம்முள் பதித்துக் கொள்வோம். I am the pure spirit, தூய ஆத்மா. வலது கை மீண்டும் மடி மீது வரட்டும். நமது குரு அன்னை ஸ்ரீ மாதாஜியிடம் இன்றைய தியானத்திற்காக பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே இந்த சகஜ யோகா ஞானத்தை நமக்கு அருளியவர். எங்களுடைய இன்றைய தியானத்திற்கு தயவு செய்து உங்கள் ஆசியையும் அருளையும் தாருங்கள். தற்போது நாம் குண்டலினி சக்தி மேலெழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். காணொலியை பார்த்து hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten them. One. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7.
தற்போது நாம் நமது 3 நாடிகளையும் சுத்திகரிப்போம். இடது நாடி இடது கை மடி மீது, வலது கை பூமி மாதா மீது. ஸ்ரீ மாதாஜி, நமது இடது நாடியில் இருக்கும் சகல உபாதைகள், எதிர்மறை சக்திகள், இவை அனைத்தையும் இந்த பூமி மாதாவின் மீது வழியாக முற்றாக நீக்கிவிடுங்கள். நமது இடது நாடியை முழுமையாக ஒளிபெறச் செய்யுங்கள். நமது கடந்த காலம் முடிந்துவிட்டது. நம் எண்ணங்கள், கவனங்களை நம் கடந்த காலத்தில் வீணாக்காமல் நம்மை சமநிலைக்கு எடுத்துச் செல்லுங்கள் தாயே. வலது நாடி சமநிலைப்படுத்தலாம். வலது கை மடி மீது, இடது கை ஆகாய சக்தியை நோக்கி. நாம் நமது வலது நாடியில் உள்ள அதீதமான வெப்பத்தை நம் இடது கை வழியாக ஆகாய மார்க்கமாக செல்ல விட்டு விடுவோம். ஸ்ரீ மாதாஜி, நமது வலது நாடியை முற்றிலுமாக சமநிலைப்படுத்தி ஒளியூட்டி தாருங்கள் தாயே. நம் மனத்தில் இருக்கும் எதிர்காலத்தை பற்றிய ஏக்கம், பயம், இவை அனைத்தையும் நீக்கிவிடுங்கள் தாயே. தற்போது நாம் மைய நாடி சமநிலைப்படுத்தலாம். 2 கைகளும் பூமி மாதா மீது இருக்கட்டும். ஸ்ரீ மாதாஜி, நமது மைய நாடியை சுத்திகரித்து ஒளியூட்டி நமது முழு கவனம், முழு சித்தத்தையும் நிகழ்காலத்தில் வைத்திருக்கும் சூழலை ஏற்படுத்தி தாருங்கள். நமது மைய நாடியே நமது ஆத்ம முன்னேற்றத்திற்கான நாடி. நமக்கு யோகத்தை தரும் நாடி.
ஸ்ரீ மாதாஜி, இந்த பூமி மாதாவை போலவே நமக்கு பொறுமை, சகிப்புத்தன்மை, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம், சமநிலை தாருங்கள் தாயே. தற்போது 2 கைகளும் மடி மீது வரட்டும். நாம் நமது சக்கரங்கள் வழியாக கவனத்தை செலுத்தி தியானத்தை தொடர்வோம். மூலாதார சக்கரம், இது நமக்கு கள்ளம் கபடமற்ற தன்மை, சூதுவாதற்ற தன்மை, அப்பாவித்தனம் இவற்றை தருவது. மூலாதார சக்கரம் ஒளியூட்டப்படும் போது, சுத்தமாக சமநிலையாக இருக்கும்போது மட்டுமே நமது குண்டலினி அன்னை வெளிப்படைந்து மேலெழுவார். நாம் ஒரு சிறிய மந்திர பிரயோகம் செய்யலாம். கூட்டாக மந்திரமானது ஓம் காம் கணபதையே நமஹ. மூலாதாரத்தில் 4 இதழ்கள் இருக்கின்றன. எனவே 4 தடவை கூட்டாக சொல்லலாம். ஓம் காம் கணபதையே நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. ஸ்ரீ கணேச பெருமானே, எல்லா விதமான தடைகள் விக்கினங்களையும் நீக்கி நமது குண்டலினி அன்னை வெளிப்படைந்து சகஸ்ராரத்தை அடைந்து நமக்கு தியான நிலை வருவதற்கு ஆசி புரியுங்கள். அதற்கு ஏதேனும் தடைகள் இருப்பின் அதை முற்றாக அகற்றி விடுங்கள். ஸ்ரீ கணேசா. கவனம் சுவாதிஸ்தான சக்கரம், அடிவயிறு, நாபி சக்கரம், நடுவயிறு,
அவசாகரம் வயிற்றை சுத்தி, தற்போது இதய சக்கரம், வலது கையை இதய சக்கரத்தில் வைப்போம். கவனத்தை நமது ஆத்மா மீது வைத்து இதில் ஒரு சிறிய மந்திர பிரயோகம் செய்வோம். மந்திரமானது சச்சித் ஆனந்த ரூபம் சிவோகம் சிவோகம். மூன்று தடவை சொல்லலாம். இதனுடைய கருத்து நானே சத்தியம், நானே உண்மை, நானே சித்தம், நானே உய கவனம், ஆனந்தம், நானே ஆனந்த ரூபம் வடிவமானவன், நானே சிவன் அல்லது நானே ஆத்மா, சிவோகம், ஹம் என்றால் நான். எனவே 3 தடவை கூட்டாக முழு கவனமும் இதயத்தில் வைத்து ஆத்மா மீது வைத்து சொல்லலாம். சச்சித் ஆனந்த ரூபம் சிவோகம் சிவோகம். சச்சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம். சச்சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம். சச்சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம். விஷுதி சக்கரம் தொண்டை பகுதி, கை இரண்டும் அடி மீது இருக்கட்டும். கவனம் விஷுதி சக்கரம். கவனம் ஹம்சா சக்கரம், 2 புருவங்களுக்கும் நடுவில் இருப்பது. ஸ்ரீ மாதாஜி, நமக்கு நல்லவைக்கும் தீயவைக்கும் நல்லது எது தீயது எது என அறியும் ஆற்றலை தாருங்கள். Please give us the power of discretion. நன்மை தீமையை பிரித்தறியும், நல்லது கெட்டது பிரித்தறியும் சக்தியை தாருங்கள். கவனம் ஆக்னேய சக்கரம், நெற்றி பொட்டு. ஸ்ரீ மாதாஜி, நமது அகங்காரம் மமகாரம் இவை அனைத்தையும் நீக்கி எல்லோரையும் மன்னிக்கும் சுபாவம் நமக்கு தாருங்கள் தாயே.
இங்கும் நாம் ஒரு சிறிய மந்திர பிரயோகம் செய்யலாம். மந்திரமானது ஓம் ஹம் ஷம். ஹம் என்றால் நான், ஓம் ஹம் நானே ஆத்மா, ஷம் என்றால் மன்னிக்கின்றேன். 3 தடவை கூட்டாக. ஓம் ஹம் ஷம் ஓம் ஹம் ஷம் ஓம் ஹம் ஷம் கவனத்தை முற்றிலுமாக உச்சந்தலை சகசிராரத்தில் வைப்போம். ஸ்ரீ மாதாஜி, நமது ஆத்மாவை அந்த பரமாத்மாவுடன் இணைத்து நம்மை யோக நிலைக்கு எடுத்துச் செல்லுங்கள் தாயே. தங்கள் சக்தியையும் நமது குண்டலினி சக்தியையும் நமது கைகளிலும் நாடிகளிலும் சக்கரங்களிலும் சகஸ்ராரத்திலும் முற்றிலுமாக உணரச் செய்யுங்கள் தாயே. தொடர்ந்து 1 நிமிடம் முழு கவனத்துடன் தியான நிலையில் இருப்போம். கவனம் உச்சந்தலை. தொடர்ந்து தியானத்தில் இருந்தவாறே 1 நிமிடம் இசையுடன் தியானிக்கலாம். இந்த இசையானது பைரவி ராகம், ராக் பைரவி சகஸ்ரார சக்கரத்திற்கு உரிய ராகம். அதை கேட்டு தியானத்தை தொடர்வோம்.
தற்போது நாம் அன்னையின் அருளுரை சொற்பொழிவு கேட்கலாம். உப்பு நீரில் கால் அமிழ்த்தி இருப்பவர்கள் தற்போது காலை கழுவி வெளியே எடுத்து தண்ணியை சற்று விலக்கி வைத்து தொடரலாம். அருளுரை கேட்கும் போது உப்பு நீரில் கால் இருக்கக்கூடாது. நாம் சொற்பொழிவை கேட்போம். So like when you are very small, your mother looks after you. In the same way, this Mahakali looks after you. Then the Mahasaraswati power comes in and she educates you, she gives you other ideas of knowledge, this, that. But looking after the child in you, looking after your innocence and your compassion is all done by this Mahakali power. So she is extremely sensitive about her children. Nobody dare touch her children. For her, everybody is like a child. Those who are realized so specially, she thinks are children. And in no way they should be hurt. Nothing should happen to them. She is always following them. One can say if she is a person, how does he follow them? Because she is omnipresent. She is present everywhere. Everywhere in your life she is there. Especially with Sajogis, she follows them up and down. Everywhere, whatever you are doing, you are in an accident, she is there to save you. She is like an angel behind you. And nothing can happen to you if you really worship her from your full heart. Not for any gain, not for any achievement, but for her blessings. Her blessings are very great and they really have enriched human beings. They have enriched this earth. They have enriched everything because of the blessings of Mahakali. Of course, then comes the Mahalakshmi. Her thing is that in Mahalakshmi principle you become sort of detached. You start finding that what is this world after all? And a kind of a feeling of detachment comes into you and you start thinking that there must be something better. There must be truth beyond. Especially people who have been tortured by bad people always think like that there must be someone who will raise us from this. Here comes the Mahalakshmi principle in you, which is the principle of the goddess of ascent. She puts the ideas in your head that what is next? What do we have to do? After all, is this the end of our life? What is the purpose of this life? Why have we come on this earth? What is so special that we should live on this earth? All such fundamental questions start rising. And then
he just take to the seeking. In that also you have to understand the Mahalakshmi principle is very, very, very different from what people understand. They think if they are seeking, it should be intelligible, it should be through their minds, or could be rational, all this, or scientific. That's how they move, seeking the truth. It's not possible. Mahalakshmi's principle is like this, that you should have earnest desire to know the truth and truth and truth and nothing else. When you think like that, then you will not take to other things. So many people took to drugs thinking that by doing that they will achieve their self-realization. It's a wrong idea. How can you get away from your awareness can achieve that? So awareness is the most important thing. If you can go into the realm of awareness, then you have to understand the basic awareness is not to be lost. If your basic awareness is lost through drinking or through drugs or all these things that people do, they think that they are seeking, that's why they are doing. So sometimes they take excuse of seeking to do wrong things. It's like a revenge on yourself, I think, that you want to revenge yourself by thinking that you are now seeking. It's not the real seeking. In a real seeking, a person has to just meditate and should find out what is the right way. But that too by not reading some books or listening to some false gurus. Actually, Kundalini awakening is the only way one can know the reality. There's no other way out. But nobody tells them that it is Kundalini awakening. They'll tell you, we'll go to this place, then to that place, then move to that place, then this has to be done, and ultimately where do you come? Where you started. It's just like that, moving from places to places, moving from false to another false, to another false, to falsehood. Ultimately, so many seekers have been lost. So many have been lost because they thought that certain type of is very precious. Seeking is very precious because you can pay lots of money to the guru. I mean, you can purchase the guru. And so all the rich people can become enlightened. That means that. But I don't think the percentage of good people are only rich. The people who are good, whether they are rich or not is not the point. But such people try to gather around a person because I think there's a subtle ego of their money, that we can afford to buy this, buy that. Once I was in America and there was one lady who came to see me and she didn't know that I was a spiritual person. So she said, now there's a very good guru who has come to America. I said, really, what does he do? He said, there's a sale on. I said, really? You can pay him half the amount. He can give you his blessings, all right. Then next week she said, now the sale has come to 1/4. If you pay the 1/4 amount, then he will give you the full knowledge. I said, how can he reciprocal? It's not proportionate. I said, when you are giving half, he was giving you half. When you are giving 1/4, he is giving full. That's the thing, he said. He's very magnanimous, you see. That's the point. I said, for all such people who think they can purchase truth, they cannot achieve it. You cannot purchase it. You cannot pay for your Kundalini awakening. No. Nor you should take any payment for that. Self-realization is absolutely the divine grace. And you cannot take money for that. You cannot sell it. It's not so cheap to be sold. If you understand that, then the Mahalakshmi power works.
And Mahalakshmi power is really meant for people who are genuine seekers, who are really seeking genuinely. It acts and works so well that they achieve a kind of a very, very spontaneous realization. This spontaneous realization, you all have got it. You don't have to go to Himalayas, you don't have to do anything like that. All those things are over, you have done it. In your previous lives, you must have done it. Now you don't have to do anything. You are getting it just sitting down here. Wherever you are in the whole world, you can get it. And it is spreading very fast. Now it's also the duty of Sahaja to spread Sahaja Yoga. So it's best is always ask her to help you on individual basis, on a national basis, maybe on a collective basis, or maybe on a global basis. That's what she exists everywhere. She is globally available. Anywhere you may be having any color, any race, any nation, anything. But she exists within you all the time, and to worship her and to awaken her is only your due that you have to do. If she's awakened within you, you'll be a humble person. You'll see what mistakes you have been committing, and you'll feel bad about it. You'll not feel guilty, but you'll feel bad that I will never do such a thing. I've done very great wrong. And then you'll try to correct it. All this works out very well when you are pure in your heart. Your heart should be pure. If your heart is not pure, if you are doing Sahaja Yoga to have some competition with others or with some sort of material achievements, it will not work. You have to do it in a way that is an innocent act, that you are worshipping your mother like a little child worships and loves his mother. It's a very simple relationship which all of us have failed. How we should love our mother and how we should be under her guidance and under her protection. That is something very simple you have known in your childhood, and that childhood has to come back in you if you really worship the mother. May God bless you. ஸ்ரீ மாதாஜி. நமது குண்டலினி சக்தியை, நமது அன்னை குண்டலினியை வெளிப்படைய செய்யுங்கள் தாய். நமக்கு குண்டலினி சக்தியையும் அதன் வாக்கியங்களையும் உணரக்கூடிய நிலையை, தியான நிலையை தாருங்கள் தாய். நம் சூக்ஷ்ம சரீரம், நமது நரம்பு மண்டலங்கள், சக்கரங்கள், நம் உடல் அணுக்கள், ஒவ்வொரு அணுவிலும் இந்த தெய்வீக சக்தியை உணரும் பக்குவத்தை ஏற்படுத்தி தரும்.
நமக்கு அந்த பிரபஞ்ச சக்தியை உணர்ந்து அதனுடன் முற்றிலும் இணைந்து கரைந்து அதன் ஒரு அங்கமாகும் பாக்கியத்தை தரும். நம்மை எப்போதும் தர்ம வழி நல் வழியில் நமது சிந்தனையும் செயலும் இருக்க அருளுங்கள் தாயே. நமக்கு நிர்விசார நிலையை தாருங்கள். சலனங்கள் அற்ற சிந்தனைகள் அற்ற நிர்விசார நிலையை தாருங்கள். விசாரம் என்றால் சிந்தனை, நிர்விசாரம் என்றால் சிந்தனை அற்ற நிலைமை. நம்மை அந்த நிர்விசார நிலைக்கு எடுத்து செல்லுங்கள் தாயே. இந்த தியான நிலையிலேயே தொடர்ந்து நாம் ஒரு 8 நிமிடம் ஒரு ஸ்தோத்திரம் பாடல் கேட்கலாம். பாடலானது ஸ்ரீ சிவ பஞ்சாக்ஷர ஸ்தோத்திரம். அனந்தித்த பாசு என்னும் சகஜ யோகா சகோதரியினால் இசைக்கப்பட்டது. அதை கேட்டு காணொலியை பார்த்து தொடர்ந்தும் தியானத்தில் இருப்போம். नागेन्द्रहाराय त्रिलोचनाय भस्माङ्गरागाय महेश्वराय नित्याय शुद्धाय दिगम्बराय तस्मै नकाराय नमः शिवाय। चन्दनचर्चिताय नन्दीश्वर प्रमथनाथ महेश्वराय मन्दार पुष्प बहुपुष्प सुपूजिताय तस्मै मकाराय नमः शिवाय।
शिवाय गौरी वदनाब्जवृन्द सूर्याय दक्षाध्वरनाशकाय श्रीनीलकण्ठाय वृषध्वजाय तस्मै शिकाराय नमः शिवाय। वसिष्ठकुम्भोद्भवगौतमार्य मुनीन्द्रदेवार्चितशेखराय चन्द्रार्कवैश्वा नरलोचनाय तस्मै वकाराय नमः शिवाय। यज्ञस्वरूपाय जटाधराय पिनाकहस्ताय सनातनाय दिव्याय देवाय दिगम्बराय तस्मै यकाराय नमः शिवाय। ॐ नमः शिवाय। ॐ नमः शिवाय। ॐ नमः शिवाय। ॐ नमः शिवाय। पञ्चाक्षरमिदं पुण्यं यः पठेत शिवसन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते। जयत्वदभ्रमभ्रमध्वजङ्गमश्वसा विनिर्गमत्क्रमस्फुरत्रकालबालहव्यवाट् धिमिद्विमिद्विमित्रणं मृदङ्गतुङ्गमङ्गल ध्वनिक्रमप्रवर्तित प्रचण्डताण्डव शिवा।
சில வினாடிகள் தொடர்ந்து தியானித்து நிர்விச்சார நிலையிலேயே இருந்து நாம் குண்டலினி எழுப்பி கவசமிடலாம். ஸ்ரீ மாதாஜி, இந்த இன்றைய கூட்டு தியானத்திற்கு நமது இதயபூர்வமான ஆத்மபூர்வமான நன்றிகள் தாயே. நமது பணிவான வணக்கம் தங்கள் பொற்பாதங்களுக்கு. Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it. Like that, you start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten up there. One. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. நன்றி அனைவருக்கும். இன்றைய கூட்டு தியானத்தில் இணைந்தமைக்கு. நாம் கலந்துரையாடல் பகுதிக்கு செல்லலாம். நீங்கள் மைக் அன்மியூட் பண்ணி ஆன் பண்ணி பேசலாம். நன்றி, வணக்கம். உங்கள் தியானம் எப்படி இருக்கிறது? உங்கள் தியானத்தில் உங்கள் முன்னேற்றம் எப்படி இருக்கிறது? மற்றும் நமது கூட்டு தியானம் பற்றிய கருத்துக்களை நீங்கள் அறிய தந்தால் நமக்கு நம்முடைய எதிர்கால வகுப்புகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எனவே தயக்கம் இல்லாமல் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி. ஹலோ. இன்னைக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. நான் ஆக்சுவலாக வந்து 6 to 7 பேட்சில் இருந்தேன். ஸோ இது எனக்கு வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருந்தது. இன்னும் நல்லாவே இருந்தது. ஆக்சுவலாக நான் இன்னைக்கு ஃபுல்லாகவே ஒர்க்கில் இருந்துட்டு வந்தேன். லாஸ்ட் கிளாஸும் அப்படி தான் அட்டன் பண்ணேன். அப்போ எனக்கு கொஞ்சம் ஸ்லீப்பி மூட் தோணுச்சு, தூங்கிட்டேன் மெடிடேஷன் பண்ணேன். ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லாவே இன்னைக்கு வந்து நான் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடிஞ்சுது.
ரொம்ப நேரம் மெடிடேஷன் பண்ண மாதிரி ஒரு ஃபீலும் இருந்தது இன்னைக்கு. தேங்க்யூ. நீங்க ராதா மேமா ஆமா, பேசுறீங்க? நான் ராதா பேசுறேன். ஆமா, சென்னை ராதா. ஆ ஆ நல்லது. நீங்க மதனா தீதி சொன்னாங்க நீங்க இப்படி இன்னைக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணுவீங்கன்னு. ஆமா, கரெக்டா எனக்கு இன்னைக்கு 6 மணிக்கு அப்போ எனக்கு திடீர்னு ஒரு எமர்ஜென்சி கேஸ், அவங்க பேஷண்ட் வந்துட்டாங்க. அதனால என்னால அந்த டைம் வர முடியல. நல்ல வேளைக்கு நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனால 7th ஜாயின் பண்ணட்டுமான்னு கேட்டுட்டு ஜாயின் பண்ணேன். நல்லது. ரொம்ப நல்லது நீங்க ஜாயின் பண்ணது. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். ஜாயின் பண்ணணும்னு நினைச்சு வந்துட்டேன். உண்மையிலே எனக்கு ஒரு டைம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். கிடைச்சதுக்கு நான் தான் அன்னை மாதாஜிக்கு நன்றி சொல்லணும். நிச்சயமா நல்லது. நீங்க முடிஞ்ச நாட்கள்ல இணைங்க. 6க்கு இணைங்க, இல்ல முடியலைன்னா 7க்கு இணைங்க. ஓகே, கண்டிப்பா நான் ஜாயின் பண்ணுவேன். ஓகே. ஏன்னா ஈவினிங் டைம் தான் மற்றவங்களும் வந்து பேஷண்ட்ஸ் வர்றதுக்கு ரெடியா இருக்காங்களா. ஏர்லி மார்னிங் பேட்சில் வேணா சேரலாமான்னு ட்ரை பண்ணணும். பட் முடிஞ்ச அளவு நான் இப்போ இதில் ஜாயின் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் ரொம்ப டைட்டாக ஷெட்யூல் இருந்ததுன்னா நான் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் மார்னிங் பேட்சுக்கு. நிச்சயமா. நோ ப்ராப்ளம். ஓகே, நன்றி. தேங்க்யூ. நன்றி. ஜெயகிருஷ்ணன் சார் இருக்கிறீங்களா? சொல்லுங்க சார். சொல்லுங்க. நல்லா இருக்கு சார். இன்னைக்கு இருந்தேங்க அப்படியே கூடவே. நல்லது. நீங்க உங்க ஃபுல் நேம் ஜெயகிருஷ்ண சுவாமியா? ஆமாங்க சார். ஜெயகிருஷ்ணன் அப்படின்னு ஷோர்ட்டா வச்சிருக்கீங்களா? அதான் சொல்றதுக்கு சிரமமா, எல்லாத்துக்கும் கஷ்டமா இருக்கு, ஷார்ட்டா வச்சுட்டேன்.